நம்ம சேனலில் பார்க்குற வரைக்கும் நண்பர்களே, சிவாஜி சார் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் இவ்வளவு திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு அப்படின்னா, எவ்வளவு இயக்குனருடைய கதையை கேட்டிருப்பாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆயிரக்கணக்கான கதைகளை கேட்டு தான் அதில் சிறந்த 300 கதைகளை சூஸ் பண்ணி 300க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்காரு. அப்போ அவர் ரிஜெக்ட் பண்ண கதைகள் எவ்வளவு இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படி சிவாஜி சார் ரிஜெக்ட் பண்ண ஒரு கதையிலிருந்து ஒரு படம் வெளிவருது. அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுது. அந்த ஒரு வெற்றியை பார்த்த சிவாஜி சார், சார் ஒருவேளை நம்ம இந்த கதையில் நடிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டிருக்காரு. எந்த படம் அது, இப்போ அந்த படத்தில் எந்த நடிகர் நடிச்சிருக்காரு, ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஒரு சிவாஜி ரசிகராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிறேன் பார்த்தீங்களா, அந்த படத்துடைய நடிகர் அவருடைய ரசிகர்களுமே வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு சிவாஜி ரசிகருமே இந்த ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடு பொழுதோடு உறவாட வேண்டும். முதல்ல அந்த நடிகர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். அந்த நடிகர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேற யாரும் இல்லை, எம்ஜிஆர் தான். அவர் நடித்த எந்த ஒரு படம் அப்படின்னா 1974 வெளியான உரிமை குரல் படம் தான். இந்த படத்துடைய இயக்குனர் சி.வி. ஸ்ரீதர். இந்த படத்துடைய கதையை சி.வி. ஸ்ரீதர் சிவாஜி சாருக்காக தான் எழுதியிருக்காரு. எழுதினதுக்கப்புறமா சிவாஜி சார்கிட்ட போய் கேட்கும்போது இந்த கதையை கேட்ட சிவாஜி சார், இதில் இருக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் காரணமாக, அதாவது சமூகம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் இதில் இருக்கிறதுனால இந்த கதையில் நான் நடிக்கிறதை விட அண்ணன் எம்ஜிஆர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்காக இந்த கதையை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்ரீதர் எம்ஜிஆரை வச்சு இந்த படத்தை எடுத்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வைக்கிறாரு. சிவாஜி சார் ரிஜெக்ட் பண்ண ஒரு கதை அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்படின்னும்போது இந்த கதை எப்படி இருக்குது, இதில் சிவாஜி சார் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத ரசிகராக இருக்கக்கூடிய நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அதனால் இப்போ அந்த உரிமை குரல் படத்துடைய கதை என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன், கேளுங்க. படத்துடைய கதாநாயகன் கோபிநாத், இவருடைய அண்ணன் சுந்தரம் பிள்ளை. இவங்க 2 பேருமே எப்படின்னா ஒரே கூரையில் வசிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சகோதரர்கள். கோபிநாத் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளி. எப்படின்னா தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி கூட கவலைப்படாமல் பண்ணையிலேயே பயங்கரமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன். இவருக்கு ஒரு காதலி இருக்கிறாங்க, அவங்க தான் ராதா. இந்த ராதா இவருக்கு மட்டும் காதலி கிடையாது, படத்துடைய வில்லன் துரைசாமி, ஸோ அவருக்கும் காதலி. இதனால் பார்த்திங்க அப்படின்னா துரைசாமி ராதாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அதுக்கு இடையூறாக இருக்கக்கூடியவர் இந்த கோபிநாத். இதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சுந்தரம் பிள்ளைக்கு கடன் கொடுத்து, உன்னுடைய தம்பி எங்கள் 2 பேருடைய கல்யாணத்துக்கு உள்ள இடையூறாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் தம்பியை வந்து நான் சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுந்தரம் பிள்ளை சொல்கிறாரு. சுந்தரம் பிள்ளை சொன்ன உடனே கோபிநாத்துமே சரி ஓகே நான் வந்து அவங்களுடைய கல்யாணத்துக்கு உள்ளே போகலை அப்படின்னு சொல்லி ஒரு மனதாக சொல்கிறாரு. பட் என்னதான் அப்படி சொன்னாலுமே வந்து ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராதாவும் கோபிநாத்தும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி கல்யாணம் வந்து பண்ணிக்கிறாங்க. இது வந்து இன்னுமே சுந்தரத்துக்கும் துரைசாமிக்கும் மிகப்பெரிய அளவில் வந்து கோபத்தை ஏற்படுத்துது. இப்போ இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டதுனால கோபிநாத்தை அண்ணன் சுந்தரம் வீட்டிலேருந்து விலக்கி வைக்கிறாரு. இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா துரைசாமி இவங்க 2 பேர்த்தையுமே பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வெறியோடு இருக்கிறாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இவங்க வாழ்ந்துட்டு இருக்க இந்த கிராமத்துக்கு சொந்தமான பணத்தை சுந்தரம் வந்து மோசடி பண்ணிட்ட மாதிரி செட்டிங்ஸ் வந்து பண்ணுறாரு. அதாவது அந்த மாதிரி காட்டுறதுக்காக ஒரு சில வேலைகளெல்லாம் வந்து பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் ஊர் மக்களுக்கு தெரிஞ்ச உடனேயே சுந்தரத்துக்கு 1 வருடம் அவகாசம் வந்து கொடுக்குறாங்க. அதாவது பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக. இப்போ இந்த 1 வருஷத்துக்குள்ள தரல அப்படின்னா அவங்களுடைய சொத்துக்கள்லாம் வந்து அபகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இதனால் இந்த டைமில் கோபிநாத் உள்ளே வந்து பயங்கரமாக உழைச்சி அந்த பணத்தையும் திருப்பி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மோசடிக்கெல்லாம் காரணம் துரைசாமி தான் அப்படின்ற விஷயத்தையும் காட்டி வந்து கொடுக்குறாரு. ஸோ இதோட படம் வந்து முடியும். இதுதான் ஓவரால் ஸ்டோரி. இப்போ ஏன்ட்ட இதை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, அதாவது இப்போ இந்த கதையில் சிவாஜி சார் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த படத்தில் எம்ஜிஆருடைய கதாபாத்திரத்தை மட்டும் அப்படியே தூக்கிட்டு சிவாஜி சார் அப்படியே நடிக்க வச்சுருந்தா உண்மையிலேயே படம் வந்து பயங்கரமாக வந்து இருந்திருக்கும். நான் இந்த படத்தில் வந்து கோபிநாத்துடைய கதாபாத்திரத்தை தவிர்த்து அதுக்கப்புறம் நடிச்சிருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுமே வந்து சிவாஜி சாரை கூட ட்ராவல் பண்ணி நடித்த நடிகர்கள் தான். ஸோ அப்படின்னும் போது இந்த கோபிநாத் கேரக்டரில் அப்படியே எம்ஜிஆரை தூக்கிட்டு இதில் சிவாஜி சாரை போட்டிருந்தா உண்மையிலேயே பயங்கரமாக தான் வந்து இருந்திருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த கதையில் சிவாஜி சார் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் நம்ம சேனலுடைய ஃபேஸ்புக் பேஜோடைய லிங்க் கீழே வந்து இருக்குது. அதை கிளிக் பண்ணி எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் ஃபேஸ்புக் குரூப்புடைய லிங்க்கும் கீழே இருக்குது. அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதையும் தாண்டி
சிவா சாரை பற்றியான ஒரு சில கருத்துக்களை நான் வந்து உங்கள்கிட்ட நேரடியாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. அந்த நம்பருக்கு மெசேஜ் மூலமாக நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். சரி, ஓகே. இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.